துன்பத்திலிருந்து தப்பிவிக்கின்ற அந்த சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு உடலோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது குருவும் தெய்வமும் உடம்போடு இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. அவர்களை அழியாத பூஜைக்கு ஏற்றி வைப்பதற்காக அண்டாண்டுகளும் கடந்து நின்ற கைநாடு மனித குலத்தை விழிப்பதற்காக 5.5 வீரத்திலே ஒரு உருவெடுத்து வருகிறார்கள் என்பதை உணர வேண்டும். இதயக்கம் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாதவை வேண்டும். உலகில் தெய்வீகம் புருஷர்கள் காதிலே ஒரு மந்திரம் சொல்லி கேட்க வைத்து குருப்பட சொல்லுவது அல்ல உபதேசம். நித்திய உலகத்தை சந்திக்க வைக்கிறதே உபதேசம். இது